கிச்சன். இறால் மசால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 2 குண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2-3 சீரகம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். சீரகம் பொரிஞ்சோன்னே ஒரு 25 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்குவோம். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதோட சேர்த்துக்குவோம். ஒரு 5 வெள்ளைப்பூடு பல்ல இந்த மாதிரி நறுக்கி இதை சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி விடுவோம். இந்த எண்ணெயில் இது வதங்கட்டும். இறால் மசால் செய்ய அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்புறம் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். இதோட 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்குவோம். ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிக்கும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். சின்ன பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், மசியட்டும். இது எண்ணெயிலே வேகணும். அப்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி மசிய ஒரு 2-3 உப்பு சேர்த்துக்குவோம். இறால் வாயு பொருள், அதனால 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தா அந்த ஸ்மெல் வந்துடும், ரா ஸ்மெல் வந்துடும். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் இப்படி மசிய வதங்கிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா வதங்கியிருக்கு. வதங்காமல் போட்டால் அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி வதங்கினாத்தே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்ச 1 கிலோ அளவு இறாலை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து அரைச்சிட்டு வந்த தேங்காய் சீரக மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ இந்த இறாலுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே தக்காளி வதங்க உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கணும். சேர்த்து நல்லா பிரட்டிடணும். இறால் தண்ணி விடும். 5 நிமிஷம் சிண்டு திறந்து பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷமாக கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திறந்து பார்ப்போம். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணியிலே அது வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், நம்ம போட்ட மசாலா அதிலே வெந்துருச்சு. தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இறால் ரெடி ஆயிடுச்சு. இறால் மசால் சூப்பரான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே மல்லி இலைகளை தூவிக்கிடுவோம். தூவி ஒரு பிரட்டி வச்சுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான சுவையான இறால் மசால் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.